மாதேஸ்வரன் மலை என்கிற ஒரு மலை கிட்டத்தட்ட 27 மலை முகடுகளை தொட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய நகரம். மலை உச்சியில் சிவன் பிறந்த திருத்தலம் அதுதான் என்று சொல்வார்கள். ரிஷப் செட்டி சொன்னார், இது லிங்காயத்தர்களுக்கான திருத்தலம் தான். ஆனால் இவ்வளவு பிரமாண்டமாக இந்த மலையில் இந்த கோயிலை கட்டி வச்சு ஒரு நாளைக்கு 1,00,000 பேர் கும்பிடுகிற இந்த விஷயங்கள் அமானுஷ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் வர்றேன். மாதேஸ்வரன் மலையினுடைய அந்த கோபுரத்தினுடைய மேற்கு புறத்தில் சித்திரவதை கூடம்னே ஒன்று இருக்குது. சித்திரவதை கூடம்னா சார்? மனித சித்திரவதை கூடம் உருவாக்கியது கர்நாடக தமிழக அதிரடிப்படை. வீரப்பன் அவர்களை தேடுகிற வேட்டையில் பார்க்காத மனிதர்களை கூட அந்த சித்திரவதை முகாமிலே கொண்டு போய் வைத்து மகனை அம்மாவை விட்டு வன்புணர்வு கொள்ளச் செய்தது, மகளை தந்தையை விட்டு வன்புணர்வு கொள்ளச் செய்தது. நான் சகோதரர் ரிஷப் செட்டிகிட்ட சொன்னேன், இப்படியெல்லாம் இந்த சம்பவம் இதுக்குள்ளே நடந்திருக்கு, நாங்கள் 2 பேரும் கலந்து பேசுவோம். இந்த அமானுஷ்யம் கிட்டத்தட்ட 100கணக்கான மக்களை கொண்டொழித்த அந்த பங்களா இன்றும் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் போனேன், ஒரு விதமான சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு உள்ள அந்த அறைக்குள்ள, அது எனக்கு ஒரு திகழை ஊட்டுகிறது. எதிர்த்தாப்புல சிவன் பிறந்த மிகப்பெரிய திருத்தலம், அந்த திருத்தலத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் மனித சடலங்கள் 100கணக்கானவை ஒரு அறையில் கொல்லப்பட்ட சம்பவங்கள்.